فالله عز وجل يأمرنا على لسان نبيه صلى الله عليه وسلم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. சலஃபிகள் ஒரு அடையாளம்ன்றது எளிமையானது. முதல்ல வழிகட்ட கருத்துக்கள் வெளியே வந்துச்சுன்னா உடனே மறுப்பு கொடுப்பாங்க. இது தப்பு, இது வழிகேடு. அதனாலதான் எல்லா கூட்டங்களுக்கும் சலஃபிகள் பெரிய பிரச்சனையா தெரியுது. ஏன் சூஃபிகள் பிரச்சனையா தெரியல? ஏன்னா சலஃபிகள் சூஃபிகளையும் விமர்சனம் செய்யறாங்க, அவங்களுக்கு மறுப்பளிக்கிறாங்க. இவங்க வஹ்தத்துல் வஜூத்னு அல்லாஹ் எங்கும் இருக்கான், எதிலும் இருக்கிறான்னு கொள்கை சொல்றவங்க. இது குஃபுரு, தெளிவான கட்ட குஃபுரு அப்படின்னு சொல்லி சலஃபிகளுக்கு பதில் கொடுக்குறாங்க. அப்போ சூஃபிகளுக்கு பிரச்சனையா தெரியுது. முஅ்தஸிலாக்களாக மார்க்கத்தை தன்னுடைய அறிவுக்கு ஒத்து வந்தா எடுத்துக்கிறது, இல்லைன்னா அதை திரிக்கிறது, அல்ல மறுக்கிறது, அதுல எல்லா பித்தலாட்டங்கள் பண்ற இந்த வேலையெல்லாம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சலஃபிகள் பெரிய பிரச்சனையா தெரியுது. ஏன்? அவங்களுடைய மன இச்சையான கருத்துக்களை அவங்க சமூகத்துல முன்வைக்கும் போது சலஃபிகள் முன்னாடி வராங்க, இது வழிகேடுன்னு சொல்லலாம். உடனே அவங்களுக்கு எரியுது. ஏன் எரியுதுன்னா, என்ன நாங்க எது சொன்னாலும் இவர் எது வழிகேடு, இது வழிகேடன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்களே, வழிகேடுன்னு சொல்லாம நேர்வழி நான் சொல்ல முடியும்? நீதிக்கு சாட்சி சொல்லணும், பேச்சுக்கு சாட்சி. அது நல்லதா நல்லது சொல்லுவோம், அது தீயதா தீயதுன்னு சொல்லுவோம், வழிகேடுன்னு சொல்லுவோம், பாவனம் பாவம் சொல்லுவோம், நன்மையா அல்ஹம்துலில்லாஹ்